அதிகாரம் 38. யோபுவுக்கும் அவருடைய சிநேகிதருக்கும் இடையே நடைபெறுகிற விவாதத்தில் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கடைசியாக சொல்லுகிறார். கர்த்தர் கடைசியாக சொன்னாலும் அவருடைய வார்த்தையே முக்கியமானது, அதுவே முடிவானது. யோபுவின் சிநேகிதர்கள் அவரோடு நெடுநேரம் விவாதம் பண்ணிவிட்டு அதன் பின்பு பேசுவதற்கு ஒன்றுமில்லாமல் அமைதியாகி விடுகிறார்கள். அவர்களுக்கு பின்பு எலிகு யோபுவிடம் விவாதம் பண்ணுகிறார். எலிகுவின் வார்த்தைகளுக்கு பிரதியுத்தரம் சொல்ல முடியாமல் யோபுவும் அமைதியாகி விடுகிறார். மனுஷர்கள் எவ்வளவுதான் விவாதம் பண்ணினாலும் முடிவான தீர்ப்பு நீதிபரராகிய கர்த்தரிடமே உள்ளது. கர்த்தர் தம்முடைய தீர்ப்பை சொல்லும்போது மனுஷருடைய விவாதங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும். தேவன் முடிவு பண்ணிய பின்பு அதற்கு மேலும் நாம் விவாதம் பண்ணுவதனால் பிரயோஜனம் இல்லை. யோபு தன்னுடைய சிநேகிதரோடு விவாதம் பண்ணும்போது தன்னுடைய வழக்குகளை அவர் தேவனிடத்தில் முறையிட்டார், தைரியமாய் பேசினார். இப்போது தேவன் தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். யோபுவால் தேவனுக்கு முன்பாக ஒன்றும் பேச முடியவில்லை. யோபுவால் தன்னுடைய கருத்துக்களை தேவனிடத்தில் எடுத்துச் சொல்ல முடியவில்லை. யோபு தேவனுக்கு முன்பாக அமைதியாக இருக்கிறார். யோபுவை போலவே அவருடைய 3 சிநேகிதர்களும் அவ்வப்போது தங்களுடைய வழக்குகளை தேவனிடத்தில் முறையிட்டார்கள். தேவன் பேசினால் நலமாயிருக்கும் என்று சோப்பார் சொன்னார். அவர்கள் எல்லோரும் விரும்பிய பிரகாரமாக இப்போது கர்த்தர் பேசுகிறார். எலிகு யோபுவினிடத்தில் தெளிவாக பேசினார். தேவனுடைய சித்தத்தை தெளிவுபடுத்தினார். எலிகுவின் விவாதத்தை கேட்ட பின்பு யோபு சற்று அமைதியாக இருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்வதற்கு ஆர்வம் காண்பிக்கிறார். கர்த்தர் யோபுவோடு பேசுவதற்கு முன்பாக எலிகு யோபுவின் இருதயத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் எலிகுவை போலவே கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும். யோபு தன்னை தாழ்த்த வேண்டும். தன்னுடைய பாவங்களுக்காக அவர் மனம் திரும்ப வேண்டும். தன்னுடைய நீதியை தேவனுடைய நீதிக்கு முன்பாக உயர்த்தக்கூடாது. இதுவே தேவனுடைய விருப்பம். தேவன் யோபுவோடு பேசும்போது தம்முடைய சர்வ வல்லமையையும் தம்முடைய சர்வ அதிகாரத்தையும் சர்வ ஆளுகையையும் விரிவாக எடுத்துச் சொல்லுகிறார். தேவன் சர்வ ஞானம் உள்ளவர். மனுஷருடைய ஞானம் குறைவுள்ளது. தேவனுடைய ஞானத்திற்கு முன்பாக யோபு ஒரு பேதையாக இருக்கிறார். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். யோபுவினிடத்தில் ஒரு வல்லமையும் இல்லை. அவர் பலவீனமாய் இருக்கிறார். கர்த்தர் யோபுவோடு பேசும்போது யோபுவின் இருதயத்தை எழுப்புகிறார். தம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்குமாறும் முடிந்தால் யோபு தமக்கு உத்தரவு கொடுக்கலாம் என்றும் தேவன் அவரிடத்தில் சொல்லுகிறார். யோபுவால் தேவனோடு விவாதம் பண்ண முடியாது. அவரால் தேவனுக்கு எதிர்த்து நிற்கவும் முடியாது. யோபுவினிடத்தில் வல்லமையோ ஞானமோ அதிகாரமோ இல்லை. யோபுவினிடத்தில் காணப்படுகிற குறைபாடுகளை கர்த்தர் அவருக்கு விரிவாக சொல்லுகிறார். இந்த பூமி எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது என்பது யோபுவுக்கு தெரியாது. யோபுவால் சமுத்திரத்தின் தண்ணீரை வேலி போட்டு அடைக்க முடியாது. யோபுவுக்கு அருணோதயத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. சமுத்திரத்தில் உள்ள ஆழங்களை பற்றியும் மரண இருளின் வாசலை பற்றியும் யோபுவுக்கு ஒன்றுமே தெரியாது. யோபுவுக்கு உறைந்த மலையை பற்றியும் கல் மலையை பற்றியும் எதுவும் தெரியாது. யோபுவுக்கு மேகத்தில் உள்ள மலையை பற்றியும் தெரியாது. தேவனுடைய ரகசிய ஆலோசனைகளை பற்றியும் ஒன்றும் தெரியாது. தேவன் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக மழையை பெய்ய பண்ணுகிறார். அவருடைய சித்தத்தின் பிரகாரமாகவே மின்னலும் இடியும் உண்டாகிறது. தேவன் இவற்றை எப்படி உண்டு பண்ணுகிறார் என்பது யோபுவுக்கு தெரியாது. யோபுவால் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை இணைக்கவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது. யோபுவின் உள்ளத்தில் தேவனே புத்தியை கொடுத்திருக்கிறார். அதன் விவரமும் யோபுவுக்கு தெரியாது. சிங்கத்திற்கும் காகத்திற்கும் யோபுவால் இறை போட முடியாது. இயற்கையில் உள்ள சாதாரண காரியங்களை கூட யோபுவால் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது யோபு தேவனுடைய ஆலோசனைகளையும் அவருடைய ஆளுகைகளையும் அவருடைய நீதியையும் குறித்து விவாதம் பண்ணுகிறார்.